மாம்லாம் இனிமேல் கூப்பிடாத, அம்மான்னு சொல்லு. தண்ணி வேணுமா? அந்த குடி. ஆமாங்க, நம்ம தமிழ் மொழிக்காக எப்படி கஷ்டப்பட்டிருக்காங்க நம்ம முன்னோர்கள்ன்ற. நம்ம முன்னோர்கள்ன்ற ஒரு முக்கியமான விஷயத்த இந்த படத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பராசக்தி மூவியோட ரிவ்யூ தான் நான் படத்தை நாங்க பார்த்துட்டு இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ நான் போறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு இந்த படத்தை பத்தின ரிவ்யூ போடணும்னு தான் நான் இப்போ எடுத்துட்டு இருக்கேன். படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே சூப்பரா இருக்கு. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எனக்கு சிவகார்த்திகேயன் சார் ரொம்ப பிடிக்கும். சோ அது மட்டும் இல்ல, இதுல வந்து ஸ்ரீலீலா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. பிள்ளைய பெத்துக்க போது அதுல போய் ஆம்பளை பொம்பளைன்னுட்டு சொல்லி கொடுக்கறது மட்டும் படி. சீக்கிரம் அடுத்து பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ அழகா இருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பாத்தீங்கன்னா ஜீவி பிரகாஷ். நிறைய காதல் லயத்தோட பாடல்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கு. சூப்பர். ஆல்ரெடி நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த படத்துல நிறைய கேமியோ ரோல்ஸ். இந்த படத்தோட வில்லனை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்ம ரவி மோகன் சார் சூப்பரா நடிச்சிருக்காரு. நடிச்சிருக்காரு. ஆப்டான ஒரு கதாபாத்திரம். அவருக்கும் வந்து இது ஒரு புது அனுபவமா இருக்கும். நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு வில்லனை வந்து பாக்குறது வந்து ரொம்ப, அவர் வந்து எப்படி சொல்றது, வில்லன்னா இப்படிதான் இருப்பாங்க, அன்எக்ஸ்பெக்டடா வந்து இருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் அதர்வா கூட நடிச்சிருக்காரு இந்த படத்துல. படத்தை நான் ஃபுல்லா சொல்றதோட நீங்க தியேட்டர்ல போய் கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. இந்த பொங்கலுக்கு மாசான ஒரு மூவியா தான் பராசக்தி மூவி இருக்குது. ஸோ நீங்க கண்டிப்பா போய் தியேட்டர்ல பார்த்துட்டு வந்து எப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பை பாய்.